நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக இளைஞர்களோட பங்கு தேவை. ஆனால் அதுக்கான தகுதியான ஆட்கள் அவங்க இருக்காங்களான்னு கேட்டால் கேள்விக்குரிய விஷயமா இருக்குது. முன்னெல்லாம் ஒரு நாட்டை அழிக்கணும்னா போர். ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்களில் அந்த நாட்டோட பொருளாதாரத்தை அழித்தாலே போதும். அந்த பொருளாதாரத்தை அழிக்கவும் பல வழிகள் இருக்குது. அது நேரடியான ஒரு வழி இப்போ உள்ள சூழலில் உள்ள இளைஞர்களை குறைந்த வயதிலேயே போதைக்கு அடிமையாக்கி வச்சுட்டாங்கன்னா அந்த எண்ணிக்கை அதிகமாகும் போது எதிர்காலத்தில் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகிடும். அந்த நாட்டோட வளர்ச்சியும் கம்மியாகிடும். இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இதுக்கு காரணம் யாருன்னு நம்ம தேடிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வேலைக்கே ஆகாது. அப்படிப்பட்ட சூழலில் எல்லாருமே இது கவனம் செலுத்தி சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலுமே மெயினாக அரசாங்கங்கள் போதைப் பொருளை எந்த விதத்தில் கட்டுப்படுத்தணுங்கிறதுல ஒரு ரூல்ஸை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிச்சே ஆகணும். இல்லைனா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம நாடு ஏதோ ஒரு நாட்டுக்கிட்ட அடிமையாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்த்து முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக இருந்து நடவடிக்கை எடுங்க. நன்றி, வணக்கம்.